அப்படியா? ஆ ஆ அப்புறம் பேசுகிறேன். ஃபைல் முன்னால் வந்துருச்சு. 2 காலம் கொரியரில் வருது. எக்ஸ்கியூஸ் மீ, அது இங்கிலீஷில் இருக்கு. கேன் ஐ ரீட்? ஜோக் அடிக்கிற? அப்படியே வச்சுக்கலாம். வெட்டிடுவேன். எதுக்கிட சிரிக்கிற? ரீடு. ஓகே. பாபா பாபா பிளாக் ஷிப் அவு எனி உல். எஸ் சார் சார் 3 பேக் ஃபுல். ஐயோ, இது ஓண்டல கேளுங்க. இதில் இருக்கிறதா தான். பேனவால சாகிற பரதேசி நாயே, உனக்கு எதுக்கடா புல்லட்ஸ்? மூஞ்சிய பாரு, திருட்டு ராஸ்கல். அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு நீயும் ஆளுங்களும் தேடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த ஃபைல் என்கிட்ட இருக்குடா. ஒரு பொண்ணுகிட்ட உன் வீரத்தை காட்டுறியடா போட்ட. உனக்கு தைரியம் இருந்தா, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா வாடா என் வீட்டுக்கு. தனியாளா நின்னு உன்னையும் ஆளுங்களையும் துண்டு துண்டா வெட்டண்டா பொறுத்து. தனியாள், சிங்கிள் ஹேண்ட். கலே கலே கலே. அம்மா கங்கா, மெழுகு தேத்தி வைமா. உங்க அண்ணன் இருட்டில் வந்து எங்க தடுக்கிக்க போறான். அண்ணா வந்துச்சு நினைக்கிறேன். அண்ணா அங்கேயே நான் கேன் எடுத்துட்டு வரேன். ஆஹா, நல்ல காவிரி தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கு. சௌக்கியமா இருக்கணும் கண்ணு. தம்பி கணேஷ், கலகலன்னு இருக்கீங்க. என் சொந்த வீட்டில் இருக்க மாதிரி இருக்கு. கோத்த அப்ஜெக்ஷனா? வெளியே போய் பேசலவா? தேவையில்லை டாடி. காஃபி. சொல்லுங்க தம்பி, ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். உன் ஃபைலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மொத்தம் கரெக்டு தான். நான் 50 கோடிக்கு மேலே ஊழல் செஞ்சுருக்கேன். இல்லைங்களையே ராஜா, எனக்கு எல்ஐசி கட்டட அளவுக்கு வரலாறு இருக்கு. எனக்கு டேட் ஆஃப் பர்த் கிடையாது. ஒரு பிச்சைக்காரனுக்கு குப்பை தொட்டியில் கிடைச்சேனா. அப்போத்துலேருந்து பிச்சைக்காரங்களோட சேர்ந்து பிச்சை எடுத்தேன். குஷ்டரோகிகளோட சேர்ந்து ஒரே தட்டில் தின்ன. சீச்சி, என் நிலைமை நாய்க்கு கூட வரக்கூடாதியா. 6 வயசுலேயே பிக் பாக்கெட்டு, பிளாக்ல டிக்கெட் விற்கிறதெல்லாம் ஆரம்பித்தேன். அவனை மாட்டினா பணம், இல்லைன்னா பணம். நான் முதல் மாடுற எப்போ செஞ்சேன்னு நினைக்கிறேன்? 10 வயசில். குழந்தை பையன், ஜட்டி கூட சரியா போட தெரியாத வயசு. என்ன செய்யறது? நான் பொழைக்கணும் தம்பி. அந்த வாழ்க்கை எதுக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஜம்ப் பண்ணேன். பேட்டை தாதால இருந்து கோட்டை தாதா வரைக்கும் நான் படுக்கையை விரிச்சேன். பொண்ணுங்களை கூட்டி கொடுத்தேன். அதனால கவுன்சிலர் ஆனேன். 2 கோடி கொடுத்து எம்எல்ஏ, 6 கோடி கொடுத்து மந்திரி ஆனேன். 30 வருஷம் சர்வீஸ் தம்பி. வெக்க மனத்தை விட்டு தெவிடியாலாட்டம் பொழைச்சேன். அதை பறி கொடுக்க தயாரல்ல. அட அநியாயம் எங்க இல்லை தம்பி. பணம் கொடுத்தா பாராட்டுற பத்திரிக்கைக்காரன் இல்லையா? நம்ம ஜாதிக்காரன் சொல்லி விட்டுற எடிட்டர் இல்லையா? அவனுக்கு பிடிச்சா லீடர், இல்லைன்னா ஜோக்கர்னு சொல்ற பத்திரிக்கை ஓனர்ஸ் இல்லையா? ஏன்னு கேட்டா இது பத்திரிக்கை தர்மம்னு வானுங்க. நான் செய்யறது அரசியல் தர்மங்கன்னு. சிச்சி, இதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. நான் வெரி சின்சியர். என்னை பத்தி எழுதிதான் திருவேன்னா சொல்றது செய். அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 100 கோடி கொள்ளையடிச்சான். அந்த உள்துறை அமைச்சர் 200 கோடி கொள்ளையடிச்சான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய சரித்திரத்தை எல்லாம் மெகா சீரியலா எடுத்து நீ டெலிகாஸ்ட் பண்ணு. ஆனா ராஜா, என் வழியில குறுக்க வராதரா. இது பிளாங்க் செக். எவ்வளவு வேணாலும் எழுதிக்க. வேண்டாம்னா விட்டுடு. நடு ரோட்ல நாய் அசிங்கம் பண்ணுதுன்னு வச்சுக்க. நீ என்ன செய்வ? மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போயிடுவே. இல்லை, நீ என்னையும் அதே மாதிரி நினைச்சுக்க. இது கையில் காலுன்னு டைலாக் பேசுறவன் நான் இல்லை. ஸ்ட்ரைட்டா உன் அடிமை உன் காலை பிடிச்சி கேட்குற அந்த ஃபைலை என்கிட்ட கொடுத்துரு ராஜா. இந்தாங்க சார். என்ன சொல்ற தம்பி? காஃபி எடுத்துக்கோங்க. அப்படி என்ன அந்த ஃபைலு? முதல்ல குடிங்க. இப்போ சொல்லு தம்பி. நான் மரியாதை தெரிஞ்சவன். வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே போடா பொறுக்கி நாயே.
அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. வந்தீங்க, காஃபி குடிச்சிங்க, போங்க. காலை பிடிச்சாலும் என் வழிக்கு வரல. நீயும் என்ன மாதிரி பிடிவாதக்காரன் தான். ஐ லைக் இட். நீ மாறணும் தம்பி. கொத்த மாத்தி காட்டுறேன். வரேன் தம்பி. வணக்கம் 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 சார், நீங்க உண்மையிலே கிரேட் சார். என்னையா ஒரேடியா பாராட்டுறீங்க? என்ன சார் உங்கள் பிறந்த நாளைக்கு மதர் தெரசா ஃபவுண்டேஷனுக்கு 50 lakhs டொனேஷனாக கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ நல்ல வேலை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்களே சார். எங்க கட்சியில நாகை ராமலிங்கம்னு இன்னொருத்தர் இருக்காரு, அவர் கொடுத்துருப்பாரு. என்ன சார் இது? செக் நம்பரோட சேர்த்து டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களே. ஆஹா, இவனுக்கு வைக்க வேண்டிய இடத்துல வச்சடா கணேசா. மதர் தெரசா ஃபவுண்டேஷன்லேருந்து கிரீட்டிங்ஸ். அண்ணா, சிஎம் கிட்டேருந்து ஃபோனு. ஹலோ சார். பார்ட்டி ஃபண்டுக்கு பணம் கேட்டால் இல்லைன்னு சொன்னப்போ எதுக்கு மட்டும் எங்கே வந்தது? நீ புது பார்ட்டி ஆரம்பித்துக்கா பப்ளிசிட்டிலாம் செய்யறல? அது எல்லாம் எனக்கு தெரியும். ஏதோ நம்ம ஆலோசனை உனக்கு மந்திரி பதவி கொடுத்தா நீ எனக்கே தண்ணி காட்டுறியா? உன் பதவியை பிடிங்க உன்னை வீட்டில் உட்கார வச்சா தான் நீ வழிக்கு வருவேன். நாளைக்கே வந்து என்ன பாரு. சரிங்க சார், தேங்க்யூ. ஓகே, சிஎம் கிட்ட இருந்து ஃபோனு. வாட்ஸ் சிஎம் சேஸ்? மக்கள் சேவையே மகேஷின் சேவை. ரொம்ப நல்ல வேலை செஞ்ச தம்பி, இதையே கண்டினியூ பண்ணுன்னு ப்ளஸ் பண்ணாரு. இருந்து சாப்பிட்டுட்டே போங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். மாப்பிள்ள பிடிச்சிருக்காரு, நல்லா இருக்காரு. இனிமே எங்களை மறந்துடுவேன், இந்த உலகத்தையும் மறந்துடுவேன். ஏய், போற போற ட்ரீமுக்கு போற. கணேஷ் சார், இந்தாங்க டம்மி காப்பி. எல்லா பத்திரிகையும் பிரிண்ட் ஆயிடுச்சா? இருக்கும். ஹெல்த் மினிஸ்டர் பத்தி எல்லா டீடைல்ஸும் கிளியரா வந்திருக்கா? நான் பார்க்கல. என்னடா நான் எழுதின ஆர்டிகல் வரல? எனக்கு என்ன தெரியும், எடிட்டர் கேளுங்க. டே கணேஷ், என்னாச்சு? உடனே வந்துடுறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்கும்போது நீ எங்கே போகிறேன்? நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். டேய் ஜாக்கிரதை. எடிட்டர் இருக்காரா? நேற்று ஈவினிங் பெங்களூர் போயிட்டாரு. ஆனால் இங்கே இருக்கிற ஆப்கா ஃபோன். ஹலோ, பிள்ளையார்பட்டி ஹீரோ நீதாம்பா கணேசா. டே தம்பி, நீ கண்டுபிடிச்ச மேட்ரு எங்கடா வரலையேன்னு ரொம்ப கவலையா இருக்கா? டே பச்சா, அது அங்க இல்லடா, என்கிட்ட தான் இருக்கு. என்னது? ஆரோக்கியத்தை சீரழிக்கும் அரைவை காட்டும் மந்திரி. சபாஷ். 10 லட்சத்தை மூஞ்சில தூக்கி அடிச்ச பணம் நான் போனமும் வாயை திறக்கல கணேசா. அதான் அந்த ஃபைல் மேட்ரை என்கிட்ட ஒப்படைச்சிட்டான் உன் சப் எடிட்டர். நீ ஃபைலை கொடுக்க மாட்டேன்னுட்ட. ஒருவேளை என்னை நடு ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்து என் அயோக்கியன்னு ப்ரூவ் பண்ணியிருந்தா நீ சரியான ஹீரோவா இருப்ப. ஆனால் இப்போ என்னாச்சு? உன் மார்க்கெட்டு டவுன் ஆச்சு. நான் ஹெல்த் மினிஸ்டர்ரா, மவனை நாளைக்கு சிஎம்மா கூட ஆவேன். நமக்கு நடுவில் சின்ன பையன் ஒருத்தன் 10 லட்சத்தை அடிச்சுக்கிட்டு தழுக்கு குழுக்குன்னு அம்சமான ஃபிகரோட சொல்லிக்கே பீச்சே கேன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ கணேசா, உன் நிலைமை கடல் தண்ணிக்கு அர்ப்பணம். டேய், நீ அப்ப சொன்ன உன் சின்சியாரிட்டி எல்லாம் பணத்துக்கும் என் பதவிக்கும் பறிபோயிடுச்சு. ஏய், கொஞ்சம் திரும்பி பாரு தம்பி. அங்க வீட்டுல உன் சிஸ்டரை பிளாங்க் செக் மாதிரி விட்டுட்டு வந்துட்டு எந்த பொறுக்கியாவது தம் பேனா மையால ஃபில்அப் பண்ணிட போறான் தம்பி. போய் செக் பண்ணு.